குமரன் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி வந்து உண்மையை சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே வந்து எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ குமரன் வந்து நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாரு. ஏங்க இப்படி தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க, அவரை தேடி போய் சொல்லணுமா அப்படின்னோடனே, வேறு வழியில் கங்கா சொல்லி தான் ஆகணும், என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது, நீ வேறு திட்டிகிட்டே இருக்க, அதனால் வந்து நான் சொல்லிட்டேன், என்ன நடக்குதோ அது கடவுள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே குமரன் நினச்சி எல்லாருமே ரொம்ப கவலைப்படுறாங்க. அடுத்து வந்து குமரனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி வந்து அந்த கான்ட்ராக்டர் கூப்பிட்டு அனுப்புகிறாரு. குமரனும் கங்காவும் போகிறாங்க. நீங்கள் வந்து பொய் சொல்லிட்டீங்க, அதனால் உங்கள் மேலே செம கோவமாக இருந்தது எனக்கு. அப்புறம் நினச்சி பார்த்தேன், உன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு தான் நானும் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். அதனால் வந்து சின்ன வாய்ப்பை வந்து உங்களுக்கு நான் தரேன், இதை பயன்படுத்தி நீங்கள் முன்னுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு. ஆனால் உங்களோட கம்பெனியில் வந்து 2 பேர் தான் வேலை பண்ணுறீங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, உங்கள் கடையில் ஒரு 4-5 பேர் போட்டுருங்க, 4 மிஷின் தைங்க, அப்போ தான் என்னோடய ஆர்டரை ஃபினிஷ் பண்ண முடியும். உங்களால் முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கண்டிப்பாக எங்களால் முடியுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை வாங்கிட்டு வராங்க. அடுத்து வந்து கங்கா சொல்கிறாங்க, சாரிங்க உங்களை ரொம்ப திட்டேன்ல அப்படின்னோடனே, பரவாயில்ல கங்காடு, இந்த வேலையை நல்லா முடிச்சு கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டே இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எப்படி மிஷின் வாங்குறது, எப்படி மற்ற ஆளெல்லாம் வேலை இருக்கிறது, எப்படி செய்கிறது, அதுக்கெல்லாம் பணம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் குமரனும் யோசிக்கிறாங்க. இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் வந்து விஜய் சொல்கிறதால விஜய்க்கு இவ்வளோ மனசு கஷ்டம் இருக்கா, அவர் அந்த பொண்ணு அவ்வளோ விரும்பியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன மாதிரி லவ் ஃபெயிலியர் இருக்குது, ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் வந்து அவர் மனசில் வந்து எவ்வளோ ரணத்தை உண்டு பண்ணியிருக்கோம், அதனால வந்து எல்லாமே கோவமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மாற்ற முயற்சியை நம்ம இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து முடிவு பண்ணுறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. விஜய்க்கு வந்து தேவையானதை பார்த்து செய்கிறாங்க. இதை பார்த்து விஜய் வந்து நீ இதெல்லாம் ஒன்றும் செய்வேனா அப்படின்றாரு. நான் செய்வேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக செஞ்சிட்ருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ராகினி வந்து இந்த மாதிரி வந்து நிவின் பேசின எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ராகினி வந்து ரொம்ப மோசமாக பேசுனதால ராகினி வான் பண்ணிவிட்டு நிவினை சும்மா விடவே கூடாது, எதுக்காக அப்படிலாம் சொன்னார் சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க நம்ம காவேரி. நிவினை பார்த்து சிந்திச்சு கேட்குறாங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிவின் வந்து நடந்த விஷயத்தை, விஜய் வந்து சொன்ன விஷயத்தை எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ எல்லா விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி விஜய் தான் சொன்னார் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் விஜய் சொன்னதெல்லாம் வச்சு நீங்கள் என்கிட்ட பேச முடியாது புரியுதா, உங்களுக்கு எனக்கு என்றைக்குமே முடிஞ்சு போனது தான், எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், அதில் தலையிடாதீங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து வீட்டுக்கு வந்த காவேரி வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. விஜய் கிட்ட சண்டை போடுறாங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, நம்மளுக்கு நடந்தது உண்மையான கல்யாணம் கிடையாது, உண்மையான கல்யாணம் கிடையாதா, அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாலியை எடுத்து காட்டுறாங்க. சொல்லுங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க, இது வந்து சும்மா ஒரு கயிறு, சும்மா கயிறுனா அப்புறம் ஏன் கழுத்தில் கட்டினீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க காவேரி. அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் என் கழுத்தில் கட்டிட்டீங்கல்ல, இதோடு முடிஞ்சிச்சு என் வாழ்க்கையில் ஒரே ஒரு தாலி தான் என் கழுத்தில் ஏறணும், ஒரு பொண்ணாக இருந்து என் கழுத்தில் ஏறிடுச்சு, இதுக்கப்புறம் எந்த தாலியும் என் கழுத்தில் ஏறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதனால் தயவு செய்து வந்து இதுக்கப்புறம் இந்த பேச்சை விட்டுருங்க, நிவினுக்கு வந்து ஹோப் கொடுக்காதீங்க, அப்போ தான் வந்து நிவினும் அமைதியாக இருப்பார் புரியுதா, தேவையில்லாமலாம் பண்ணி விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டி விடுறாங்க. சரி சொன்னால் கேளு, 9 மாதம் கழிச்சு கண்டிப்பாக நிவின் வந்து வெயிட் பண்ணுவான், அதுக்காக தான் நான் சொன்னேன், இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நீ ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், மறுபடியும் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கீங்க, அவர் வெயிட் பண்ணட்டும். முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கப்புறம் வந்து 9 மாதம் கழிச்சு என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும் எனக்கு தெரியும், ஆனால் தயவுசெய்து இன்னொரு கல்யாணம் மட்டும் நான் பண்ணவே மாட்டேன், அந்த தப்பை என் வாழ்க்கையில் நான் செய்யவே மாட்டேன். அப்போ காவேரி உன் லைஃபு என் லைஃப் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்னங்க வந்தது, உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக நான் போயிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டால் வந்து நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே காவேரி வந்து நடந்ததெல்லாம் நினச்சி மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே என்ன பண்ணுறா, நிவின் வந்து காவேரி ஏன் இப்படி பண்ணுறா, எதுக்காக இப்படிலாம் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு.